படம் எப்படி? படம் வந்து எக்ஸலண்ட்டு, ரொம்ப அருமையாக இருந்தது. ஜீத்து ஜோசஃபோட டைரக்ஷன் வந்து ரொம்ப சூப்பர். ஆமாம், மோகன்லால் சாரோட ஆக்ஷன் சொல்லவே வேண்டாம். படம் வந்து நம்ம சீட்டோட மோனையில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு செகண்டு கூட பின்னாடி உட்கார மாட்டோம், அவ்வளோ எக்ஸலண்ட். இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னா 10 out of 10 கொடுக்கணும். ஓகே, அஜித் நேர்கொண்டே பார்வை அந்த மாதிரி படம் அது மாதிரி இருக்கா? அது இதையும் நீங்கள் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல். எதுவுமே ஏதாவது ஒரு பைபாஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அந்த சீன்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே நம்புகிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே வந்து நம்பாத மாதிரியே சீனே இருக்காது. அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அந்த ஜட்ஜாக ஆக்ட் பண்ணவரும் சரி, லால் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளவு எக்ஸலண்ட் ஆக்டர். ஆமாம், ஜீத்து ஜோசப் வந்து நம்மளை வந்து ஒரு நிமிஷம் கூட சீட்டோட பின்னாடி போக விட மாட்டேங்கிறார். சீட்டோட முனையில் உட்காந்துருக்கும் பண்ணியிருக்காரு. இது ஜித்து ஜோசப் படம். ஆக்சுவலி திருஷ்யம் பார்த்ததுலேருந்து அந்த டேரக்டர் மேலே நமக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம் தான். ஸோ அந்த டேரக்டர்னும் போது அந்த டேரக்டர் மேலே இருக்க ஒரு இதுதான். ஸோ அதில் வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இப்போ வந்து த்ரில்லிங் எலிமெண்ட்டுன்னு பார்க்குறத விட இது ஒரு கோட் ட்ராமா வித் த்ரில்லிங்கோட போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். தியேட்டரில் ஒரு வாட்டி நல்லா வாட்ச் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப சீரியஸான படம். நீங்கள் வந்து ஃபன்னோ இல்லை காமெடியோ எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப ஒரு நேர்கோட்டில் டக டக டகன்னு போகும் படம். ஸோ ரொம்ப நல்ல படம் தான். மோகன்லால் எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருக்காரு. மோகன்லால் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு பொண்ணு ஒன்று வரும், சின்ன பொண்ணு, கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு, அவள் தான் மெயின் ரோல். அது ஆக்சுவலி அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு. அப்புறம் அந்த பருத்திவீரன், அவங்க அந்த பொண்ணு பேர்னா பருத்திவீரன் ஹீரோயின், அவங்க என் டக்குன்னு ஞாபகம், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு லீட் ரோல் பண்ணி, சித்திக் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் வந்து அந்த எலிமெண்ட் கொண்டு போனதும் லாஸ்ட்டில் அதை உடைக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோர்ட்டில் வந்து கொஞ்சம் வல்காரிட்டியாக கேட்பாங்களாங்கிறது தெரியல ரியல் கோர்ட்டில். ஸோ அந்தளவுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த ஒரு விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த இது, பட் இது சினிமாட்டிக் தானே. ஸோ அந்த மாதிரி இல்லை, பட் ரொம்ப நல்ல படம். படம் எக்ஸலண்ட் படம். ஜீத்து ஜோசப்போட இஸ் எ கிரேட் டைரக்டர். கண்டிப்பாக ஃபண்டாஸ்டிக் மூவி. அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எக்ஸலண்ட் ஸ்க்ரீன் ப்ளே, எக்ஸலண்ட் ஸ்டோரி. ஜீத்து ஜோசப்போட கண்டினியூ சக்ஸஸ் இது. மோகன்லாலோட எக்ஸலண்ட் ஆக்டிங்கு. அதை தான் சொல்கிறேனே, தலை அஜித் நேர்கொண்ட பார்வை அந்த மாதிரி ஒரு படம் இது ஆக்சுவலாக. பட் வந்து இது வேறு ஜானர் மீன்ஸ் சேம் இதுதான் கண்டென்ட், சேம் கண்டென்ட் தான். பட் இது ஒரு வேறு ஜானரு. டெஃபினட்டாக அந்த படம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்டு, அதில் எந்த குழப்பமும் இல்லை. என்ன சொல்கிறது, 99%. த்ரில்லிங்கில் ஒன்றும் இல்லை, ஒரு உண்மையான சம்பவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம். எல்லாரும் ஆக்டிங் நல்லா